இல்ல நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்க திமுக இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல வைக்கிறதுக்கு கருத்தியல் ரீதியான எங்கேயுமே விமர்சனங்கள் இல்ல. அவங்க எடுக்கணும்னா திரள் நிதி பேசலாம், எடுக்கணும்னா ஆமக்கறி பேசலாம். இதை தாண்டி அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல குற்றச்சாட்டா எங்களுடைய நிலைப்பாடுகள்ல, கொள்கையில இந்த கோட்பாடுல வாங்க போறேன் இதுக்காக சீரியஸா இப்படி வேணா அந்த வீடியோலயே பேசியிருக்காரு பென்ஸ். இது மாதிரி வேணா அவங்க கார் பேசலாம். பண்ணது யாரு? புலிப்படத்துக்கு சம்பளத்தை மறைச்சது யாரு? இதெல்லாம் ஊழல் இல்லையா? குடும்பம் வேதாந்தா குடும்பத்துக்கிட்ட காசு வாங்கியிருக்கு காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ கேள்வி கேட்கலாமா? முதல்ல பேசலாமா சபையில? முதல்ல இந்த பேச்சை எதோட ஒப்பிடணும்னா 2021 திமுக வென்ற உடனே திமுகவின் பேச்சாளரான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திமுகவை பேசும்போது மட்டும் சிலருக்கு வந்து வாய் ஒரு மாதிரியும், எழுதும் போது விரல் ஒரு மாதிரியும் வேலை செய்து அவர்களுக்கு விரலும் வாயும் சுளுக்கெடுக்கப்படும் அப்படின்னு பேசினார். அந்த பேச்சோட தான் இதை ஒப்பிட நினைக்கிறேன் நான். ஆட்சி அதிகாரத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க, பேசுங்க. குரங்கு கூட்டம் உண்மையிலே அரசியல்ல குரங்கு கூட்டம் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். மரத்துல யார் தவற? மரத்துல இருந்து யார் குதிப்போம்? விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது வண்டி மேலேயே குதிச்சான் ஒருத்தன். பயந்தாரா இல்லையா? இன்னைக்கு அரசியல்ல கட்சியில இருந்து கட்சி தாவறது யாரு? அந்த குரங்கு கூட்டம் யாரு? இப்போ எல்லாமே தாவே தெரியும், பாத்துட்டு ஈரோட்ல இறங்குனாதான் முத்தம் தருவேன், நீ முத்தம் தந்தா நான் இறங்குவேன் அப்படின்னு 2 பேருக்கு மாறி மாறி கான்வர்சேஷன். அவன் உட்காந்து ஒரு இதுல விருமாண்டி படத்துல கமலஹாசன் ஏறி இந்த மாதிரி போல் மரத்தை ஏறி இருக்கான். அவன் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகம் படவழியாகிற ஒரு தேட்டர்ல அறந்தாங்கல முள்ளு கம்பியை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. எங்க அந்த திரைக்கு பக்கத்துல மேடை இருக்கும்ல, மேடை ஏறக்கூடாதுன்னு. யாரு ஏற போறா? யாரு குரங்கு? காரைக்குடிக்கு அண்ணன் சீமான் வராங்க, பரப்புரை செஞ்சாங்க. யாரு இங்க சென்னையில பிவிஆர் மால்ல போயிட்டு தயிர் பாக்கெட் இருக்குல்ல, விஜய் என்ற அவசியம் தயிர் பாக்கெட் தூக்கி வீசிருக்காங்க. இது எந்த கூட்டம்? சேவல் பேசுறாங்க. இதுதான் குரங்கு கூட்டம். அண்ணன் சீமான் காரைக்குடியில பல நாட்கள் வந்து பரப்புரை செஞ்சாங்க. எந்த மரத்தையும் மூடல, எந்த சோறையும் தடுக்கல நாங்க. ஆனா விஜய் ஒரே ஒரு நாள் காரைக்குடிக்கு வராரு, எல்லா மரத்துக்கும் தகரத்தை போட்டு சுத்தி இருக்கானுங்க. யாரு குரங்கு கூட்டம்?